தாலாவின் நல்லடியார்களே, மனிதர்களை இறை நேசர்கள் என்றும் மகான்கள் என்றும் நாம தீர்மானிக்கும் பொழுதுதான் இந்த மார்க்கத்திலே இணை வைப்பும் பிதஅத்துகளும் நுழைகின்றன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த மகான்கள் பெரியார்கள் என்று இவர்களாகவே தீர்மானிக்கக்கூடிய இந்த மார்க்க முரணான நடவடிக்கையை நியாயப்படுத்துவதற்காக சில ஆதாரங்களை போலி மார்க்க அறிஞர்கள் நம்மிடத்தில் எடுத்து வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு இறந்தவருடைய உடல் ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அதை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் இவர் நல்ல மனுஷன், இவர் ஒழுக்கமான ஒரு ஆளு என்று அவரை பற்றி பாராட்டி பேசினார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத், கண்டிப்பாக உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அதை மக்கள்லாம் திட்டுனாங்க, குறை சொன்னாங்க. இந்த மாதிரி மோசமான ஒரு ஆள் செத்து போயிட்டான் என்பது போன்ற ஏதோ ஒரு வார்த்தையை வைத்து அவரை தரக்குறைவாக பேசினார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத், உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருந்து கேட்கிறார்கள், மா வஜபத் யா ரசூலல்லாஹ், உறுதியாயிடுச்சுன்னு சொன்னீங்களே, என்ன உறுதியாயிடுச்சு என்று கேட்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா அஸ்னைத்தும் அலைஹி ஹைரா வஜபத் லஹுல் ஜன்னா, இவரை சிறந்த முறையில் நீங்கள் பாராட்டி சொன்னீர்கள், அதனால இவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. வஹாதா அஸ்னைத்தும் அலைஹி ஷர்ரா, அந்த மனுஷனை பற்றி தப்பா சொன்னீங்க, அதனால வஜபத் லஹுன் நார், அவருக்கு நரகம் உறுதியாயிடுச்சு என்று சொல்லிவிட்டு, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமியில நீங்க தான் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது சஹீஹுல் புகாரி உள்பட ஏராளமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் தான். இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மக்கள்லாம் ஒரு ஆளை நல்லவர்னா ஒரு சொர்க்கவாசி தான், மக்கள்லாம் ஒரு ஆளை பார்த்து நரகவாசின்னு சொன்னா நரகவாசி தான். நம்ம என்ன தீர்மானம் பண்றோமோ அதுதான் அல்லாஹ்விடத்திலேயும் நடக்கும், இதுக்கு மேலேயே ஒரு ஆதாரம் வேணும் என்று இந்த ஒரு ஹதீஸை, இந்த மாதிரி கருத்துப்பட ஒரு 20-30 ஹதீஸ் இருக்கு. ஒரு சம்பவம் தான், இந்த ஒரு சம்பவமே பலவித வார்த்தைகளால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு அப்ப நம்ம தான் ஒரு ஆளை மகான்னு நம்ம சொன்னபடி நடந்து போச்ச, மக்கள்லாம் நல்லவர்னாங்க சொர்க்கவாசி ஆயிட்டார, மக்கள்லாம் கெட்டவர்னு சொன்னாங்க நரகவாசி ஆயிட்டார, அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லிவிட்டாங்களே என்று சொல்லும் பொழுது ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை எப்படி புரிந்து கொள்வது, இதுதான் இதுக்கு அர்த்தமா என்றால் வேற வேற ஹதீஸுகள் இந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லுது. ஏற்கனவே கூட உங்களுக்கு நாம் சுட்டி காட்டி இருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சில ஆட்களை சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள் நினைச்சிருக்கிறாங்க. அவங்க ஹவுலுல் கௌசருக்கு வரும் பொழுது இறைவனால் தடுக்கப்படுவார்கள். இத சஹாபாக்கள் நினைச்சது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் நினைக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த சமுதாயம் அவங்கள பத்தி அப்படிதான் நினைச்சிருக்கும். அப்படி நினைத்தவர்கள் ஹவுலுல் கௌசருக்கு வரும் பொழுது அங்க தடுக்கப்படுகிறார்கள். அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, என் தோழர்கள் என் தோழர்கள் அவங்க பரிந்து பேசுறாங்க. உடனே அல்லாஹ்விடமிருந்து என்ன பதில் வருகிறது, முஹம்மதே உனக்கு தெரியாது, யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பாதக், உனக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது, புதிதாக என்னத்தை எல்லாம் உருவாக்குனாங்கன்னு உனக்கு தெரியாது. லா யஸாலு முர்தத்தீன் அலா அகாபிஹிம் முன்து ஃபாரக்தஹும், அவர்களை நீ பிரிந்ததிலிருந்து அவர்கள் எப்படி வந்த வழியே திரும்பி போய் கொண்டிருந்தார்கள் என்று உனக்கு தெரியாது. நீ இருக்கும்போது நல்லவர் நினைச்சிட்டு வந்துட்டீங்களா, பின்னாடி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுஹுகன் சுஹுகன் லிமன் கய்யர பாதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றி விட்டார்களே அவங்களுக்கு கேடுதான் என்று சொல்றாங்க. நான் இப்படி சொல்லுவேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய தூதரும் சொர்க்கவாசிகள்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க, சஹாபாக்களும் முடிவு எடுத்திருக்கிறாங்க, அந்த முடிவு மாறி போச்சு. அப்ப இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, நம்ம எல்லாம் சொர்க்கவாசினா சொர்க்கவாசி தான், நம்ம எல்லாம் நரகவாசினா நரகவாசி தான் சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கவாசி நினைச்சாலும் சொர்க்கவாசி ஆவலையே. அதே மாதிரி ரசூல் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயம் தான், இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்டினோம்.
என்னிடத்துல வழக்கு கொண்டு வர்றீங்க, இது என்னுடையது என்று 2 பேரும் கொண்டு வந்து வழக்கு கொண்டு வர்றீங்க. நான் என்ன செய்வேன்? யார் ஆதாரங்களை காட்டுகிறார்களோ, அவருக்கு உரியதாக இல்லாட்டாலும் யார் ஆதாரங்களை காட்டுகிறாரோ அவருடைய இது நான் சொல்லிடுவேன். அவரை நல்லவர்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனால் அங்க வந்து பார்க்கும் மறுமையில் எனக்கு தெரியும், இவருக்கு நரகத்தினுடைய கங்கை தான் நான் கொடுத்திருக்கிறேன். இதை வாங்கிட்டு போன அவர் என்கிட்ட இருந்து ஒரு வாங்கிட்டு போனது நரகத்தினுடைய தீக்கங்கு. அப்ப என்ன அர்த்தம்? நரகவாசியா இருப்பாருங்கிறாங்க. நான் வந்து இவர் தான் நல்ல ஆளு, இவர் தான் கரெக்டான ஆளு நான் நினைச்சுக்கிறேன், நீங்கள் நினைச்சுக்கிறீங்க. அப்படித்தானே? ஒரு கேஸ் வருது, யாருடையதுன்னு தீர்ப்பு வருது, என்னுடையதுங்கிறாங்க. இவருடையதுன்னு ஒரு ஆளுக்கு தீர்ப்பளிச்சுட்டா இன்னொரு ஆள் போய் சொன்னான்னு அர்த்தம். சமுதாயத்து மத்தியில் வந்து அவர் கெட்டவர், இவர் தான் அந்த வழக்கில் நல்லவர். அப்ப சமுதாயமே ஒரு ஆளை நல்லவர் நினைச்சிருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரசூல் நினைச்சிருக்கும் பொழுது அங்க என்ன தெரியுமா? அவருக்கு நான் கொடுத்த நரகத்தினுடைய கங்கு என்பதை அங்கே விளங்கிக் கொள்வார். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒருவரை ஒரு சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர் நல்லவர் தான் தீர்மானிச்சியும் கூட நரகவாசியா மாறுறாரு. நம்ம சொல்றபடியே தீர்ப்பு இருக்குங்கிறது கிடையாது. ஆனா இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் சில சம்பவங்களை நிறைய இதுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் வைத்து விட்டு தான் இந்த ஹதீஸை நம்ம சரியான முறையில் விளங்கணும். மறுமை நாளில் வந்து 3 பேர் கொண்டாந்து நிறுத்தப்படுவார்கள். இதுவும் உங்களுக்கு பல முறை சொல்லப்பட்ட செய்திகள் தான், அறிந்த செய்தி தான். 3 பேரை கொண்டு வந்து அல்லாஹ் விசாரிப்பான். ஒருவர் யாரு? நல்ல வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். அந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர் மக்களுக்கு வாரி வாரி வழங்குற வள்ளலாக திகழ்ந்தார். அள்ளி அள்ளி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சவராக இருப்பார். அவரை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பான், என்னப்பா உனக்கு நிறைய நான் பணம் காசுலாம் கொடுத்துருந்தேனே, அதில் நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பான். அவர் என்ன செய்வாரு? உனக்காக என்னுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி நான் கொடுத்தேனே அப்படிம்பார். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? கதப்த, பொய் சொல்ற, கொடுத்தலாம் நெசந்தான், அவர் வாரி வாரி தான் கொடுத்தாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ பொய் சொல்லுகிறாய். நீ எது கொடுத்தா தெரியுமா? லியுகால இன்னக ஜவாதுன், நீ ஒரு வள்ளல் என்று சொல்லப்படணுங்கிறது தான் நீ கொடுத்த. பக்கத்து கீழ உன்னை பத்தி அப்படி எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவான். அப்போ ஒரு ஆள் வாரி வாரி வழங்குறாரு, அல்லாஹ்வுக்காக வாரி வழங்குறாரு. எதுக்காக வழங்குறாரு? நம்மளை கொடை வள்ளல், மக்கள் பாராட்டணும் என்று வழங்குறாரு. எல்லாரும் பாராட்டிட்டாங்க. ஆனா எல்லாரும் நான் வல்லன்னு பாராட்டினாலும் இப்ப எங்க போக போறாரு? இவர் இழுத்துக்கிட்டு போங்க நரகத்துக்குன்றான் அல்லாஹ். அப்ப உலகம்லாம் அவர் என்னவா சொன்னிச்சான்? பக்கத்து கீழ உனக்கு சொல்லப்பட்டு விட்டது, இன்னக்க ஜவாதுன், நீ ஒரு வாரி வழங்குற வள்ளல் என்று எல்லாரும் பேசிவிட்டார்கள். அப்ப எல்லாரும் பேசினா சொர்க்கம் கிடைக்கும் என்றால் இவருக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? சொர்க்கம் கிடைச்சிருக்கணும்ல. இவர் தான் வாரி வழங்கினார்ல, வாரி வழங்கினதுக்கு தான் வள்ளல் எல்லாரும் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்களே. வள்ளலுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணுமா இல்லையா? வள்ளலுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம சைத்தானுக்கு கிடைக்க வேண்டியது ஒரு கிடைக்கிறது. இழுத்து செல்லுங்கள் இவனை நரகத்திற்கு அல்லாஹ் சொல்லிடுறான். அடுத்து என்னது? ஒரு மார்க் அறிஞர், அவரை கொண்டாந்து அல்லாஹ் நிப்பாட்டி, நீ என்ன பண்ண? எவ்வளவு அறிவை கொடுத்தேன், எவ்வளவு ஞானத்தை உனக்கு கொடுத்தேன், இந்த அறிவை வச்சு நீ என்ன செஞ்ச? அவர் சொல்லுவாரு, நான் நிறைய மக்களுக்கு போதனை செஞ்சேனே, பிரச்சாரம் செஞ்சேனே, நிறைய கற்றுக் கொடுத்தேனே, நிறைய பேர் நல்வழிக்கு கொண்டு வந்தேனே. அவர் செஞ்சதெல்லாம் சொல்லுவார், செஞ்சதெல்லாம் நெசம், செய்ததெல்லாம் சொல்லுவார். சொன்னோன்னு அல்லாஹ் என்ன செய்வான்? கதப்த, நீ போய் சொல்ற, நீ தஅல்லம்தல் இல்ம, நீ கல்வியை கற்றுக்கொண்டாய். எதற்காக என்றால் லியுகால இன்னக ஆலிமுன், நீ ஒரு அறிஞர் என்று எல்லாரும் உன்னை பேசணும். அதே மாதிரி ஒரு கரஅத்தல் குர்ஆனை ஓதினாய், லியுகால இன்னக காரிஉன், நீ ஒரு குர்ஆன் ஓதுற காரி என்று உன்னை எல்லாரும் பாராட்டணும் தானே சொன்ன. பக்கத்து கீழ நீ சொன்னபடி உலகத்தில் சொல்லிவிட்டாங்க. பெரிய ஆலிம் சா, பெரிய அஜர்த்து, பெரிய மௌலானா ஷேக்னு எல்லாரும் சொல்லிவிட்டாங்க. அப்ப எல்லாரும் மௌலானான்னு சொன்னாங்க, என்ன கிடைக்கணும்? இந்த ஹதீஸ் படி சொர்க்கமுல கிடைக்கணும். எல்லாரும் மௌலானான்னு இருக்கிறாங்க, எல்லாரும் அறிஞர் பெருமகன் சொல்லி இருக்கிறாங்க, எல்லாரும் பெரிய காரின்னு சொல்லி இருக்கிறாங்க. இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்னு அல்லாஹ். நம்ம தீர்ப்பு மாதிரி அல்லாஹ் தீர்ப்பு வரல. இந்த நீங்க தான் அல்லாஹ்வுக்கு சாட்சியாளர்கள் சொன்னா உலகமுல அவர் என்னன்னு சொன்னிச்சு? ஆலிமுல்ல சொன்னிச்சு. ஆலிமுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் தானே கிடைக்கும். ஒழுங்கான மார்க்கடிப்பில் ஒரு ஆலிமாக இருந்தால் ஆலிமுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு அவருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் ஆலிம்னு சொல்றோம், அல்லாஹ் என்ன பண்றான்? இழுத்துக்கிட்டு போ நரகத்துக்கு. அப்ப இந்த ஹதீஸை இப்படி புரிஞ்சுக்கிற கூடாதுன்னு விளங்குதா? மூணாவது ஒரு ஆளு ஷஹீத். ஷஹீதுனா என்ன?
இறைவனுக்காக வேண்டி உயிரையே தியாகம் செஞ்சவர். அவரை கொண்டாந்து நிப்பாட்டி அல்லாஹ் கேட்பான், ஏப்பா உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தனே, உடல் வலிமையை கொடுத்தனே, நல்ல திடகாத்திரமா நீ இருந்தாயே, நீ எனக்காக என்ன செஞ்ச? அவர் என்ன செய்வாரு? உனக்காக தான் நான் உயிரையே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? பொய் சொல்ற, நீ எதுக்கு சொன்ன தெரியுமா? எதுக்கு உயிரை கொடுத்த தெரியுமா? உன்னை வந்து ஷஹீதுன்னு எல்லாரும் சொல்லணும், ஜரிய வீரன் என்று உன்னை சொல்லணும், உயிர் தியாகின்னு எல்லாரும் உன்னை பாராட்டணும், அதுக்கு தானப்பா கொடுத்த. பக்கத்து கீழே சொல்லிட்டாங்க எல்லாரும். உன்னை என்ன பண்ணிட்டாங்க? நீ மௌத்தா போன பிறகு இவர் பெரிய உயிர் தியாகி ஷஹீதுன்னு சொல்லிவிட்டாங்க, சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, கிடைச்சு போச்சு உனக்கு. இங்க ஒண்ணும் கிடையாது. ஏன்? நீ பெருமைக்கு செஞ்ச, உன்னுடைய நோக்கம் சரியில்லை. இதுல என்ன விளங்குது என்று கேட்டா, நாம வெளிப்படையான செயலை பார்ப்போம், அல்லாஹ் வந்து அது உள்ள எண்ணத்துக்கு இதை செஞ்சான்னு பார்க்கறான். பாயிண்ட் விளங்குதா? எண்ணத்துக்கு செஞ்சாங்கிறது நமக்கெல்லாம் விளங்கலை என்று சொன்னா, நம்ம ஒரு ஆள் கொடுக்குற சர்டிபிகேட் எப்படி அல்லாஹ் கொடுக்குற சர்டிபிகேட் ஆகும்? அது எப்படி அல்லாஹ்வுடைய கருத்தை நம்முடைய கருத்து பிரதிபலிக்கும்? நம்ம வெளித்தோற்றத்தை பார்த்தா நம்முடைய தீர்ப்புகள் இருக்கு, அவன் உள்ளத்தையும் சேர்த்து பார்க்கறான். நம்ம உயிரை தியாகம் பண்றதை மட்டும் நம்ம பார்ப்போம், அவன் எதை பார்ப்பான்? அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குன்னு அல்லாஹ் பார்ப்பான். நம்ம அவர் பேசுற பயானையும் அவருடைய சீர்திருத்த கருத்துக்களையும் பார்ப்போம், அல்லாஹ் அதை பார்ப்பான். அதுக்கு பின்னாடி அவர் என்ன இருக்கு, உள்ளத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, அதையும் சேர்த்து பார்ப்பான். அள்ளி அள்ளி கொடுக்குறார காசு பணத்தை மட்டும் நம்ம பார்ப்போம், எதுக்கு கொடுக்குறாங்கிறத சேர்த்து அவன் பார்ப்பான். அப்ப ரெண்டையும் பார்க்கிறவனுடைய அந்த தீர்ப்பும் ஒன்ன மட்டும் பார்க்கிற நம்ம தீர்ப்பு ஒன்னா இருக்குமா? அவனுடைய கருத்தையே நம்முடைய கருத்து பிரதிபலிக்குமா? அவனுடைய தீர்ப்பையே நம்முடைய வார்த்தைகள் வந்து எதிரொலிக்குமா? நல்லா தெரியுது இந்த அர்த்தம் இல்லைங்கிறது. அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க காலத்துல ஹைபர் போர், ஹைபர் போர்ல ஒரு ஆளு பயங்கரமா போராடுறாரு. ஹைபர் யுத்தத்துல வாள் எடுத்து சொலட்னா கிட்ட வர்ற வெட்டி அது மாதிரி உள்ள பூந்து விளையாடுறாரு பயப்படாம. அவரை பார்த்து என்ன செய்றாங்க எல்லாரும், என்ன இப்படி ஒரு மனுஷன், இந்த மாதிரி ஒரு வீரனை களத்தில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவருடைய அந்த வீர தீர பராக்கிரமத்தை பார்த்து விட்டு சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்ப அவர் மீது எதிர்பாராமல் ஒரு அம்பு வந்து என்ன செஞ்சு அவரை படக்கூடாத இடத்துல பட்டு உடனே அந்த ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு. யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் எதிரி வந்து இவர் வேகமான ஆளா இருக்கார், இவரை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அம்பு ஏகிறார். அந்த அம்பு வந்து படக்கூடாத இடத்துல பட்ட உடனே உடனடியாக அவர் வந்து இறந்து போயிடுறார். அப்ப சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, ஃபுலானுன் ஷஹீதுன், இந்த மனுஷன் உயிர் ஷஹீத் ஆயிட்டாரு. ஷஹீதுனா என்ன? நபிமார்களுக்கு அடுத்த தர்ஜா அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஷஹீது ஷஹீது கிடைக்கிற தர்ஜா என்ன? நபிமார்களுக்கு அடுத்த சொர்க்கத்தில் உள்ள தர்ஜா இவர் கிடைச்சு போயிருச்சு. அப்ப இவர் ஷஹீத் ஆகிவிட்டார்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல இது விழுவுது, எல்லாரும் சொல்றது இந்த மனுஷன் ஷஹீது ஷஹீதுங்கிறாங்களே எல்லாருக்கும் காதுல விழுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்த உடனே, ஆமா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு மின் அஹ்லின் நார், அந்த நரகவாசி. எல்லாரும் சொர்க்கவாசிங்கிறாங்க. வெளிப்படையான செயல் அதை காட்டுது. உயிரை போய் தியாகம் பண்ணி பயப்படாம தைரியமா துணிஞ்சு உள்ள போய் எல்லாம் விளையாண்டு இருக்கிறாரு. இவர் கண்டிப்பா இவருக்கு என்ன கிடைக்கும்? நிச்சயம் சொர்க்கம்னு எல்லாரும் அவருடைய செயலை பார்த்து விட்டு, அவருடைய வீர தீரத்தை பார்த்து விட்டு எல்லா சஹாபாக்களும் இந்த ஜனாசாவுக்கு புகழ்ந்தாங்களே அதை விட பெருசா புகழ்ந்தாங்க. அதை விட பயங்கரமான ஒரு தியாகத்தை பார்த்து விட்டு புகழ்ந்தார்கள். என்ன புகழ்ந்தார்கள்? இன்னஹு ஷஹீத், இவர் ஷஹீது தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல அவர் நரகவாசியா நான் பார்த்தேன், எனக்கு காட்டப்பட்டுச்சு, அவர் நரகத்தில் இருப்பதாக காட்டப்பட்டுச்சு. என்னன்னு உள்ளக தேடி பார்த்தா, போர்க்களத்தில் சண்டை போடுறாருல, சண்டை போடும் பொழுது அங்க ஒரு எதிரிகள்ட்ட இருந்து கைப்பற்றின ஒரு போர்வு கிடைக்கும். சண்டையில புடுங்குவாங்கல்ல, சண்டையில கைப்பற்றின பொருள்கள் எல்லாம் அந்த தலைவர்கிட்ட போய் பங்கிட்டு கொடுப்பாங்க. ரெண்டு அணிக்கு யுத்தம் நடக்குமையானால், யுத்தத்தில் ஒரு அணி ஜெயிக்குமையானால் என்ன செய்வாங்க? தோற்றவர்களுடைய உடைமைகள் இருக்கும் இல்லையா, உருக்கு சட்டை, அந்த தொப்பி, மற்ற சட்டைகள், போக்குவரத்து ஜாமா, காசு பணம் என்ன கொண்டு வந்திருக்காங்களோ, ஒட்டகம், குதிரை என்னென்ன இருக்கா எல்லாத்தையும் எடுத்து போரில் பங்கெடுத்தவங்களுக்கு நீங்க இதை வச்சுக்கிறீங்க, நீங்க இதை வச்சுக்கிறீங்கன்னு பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நல்ல ஒரு போர்வையை பார்த்த உடனே டக்குன்னு எடுத்து சுற்றி ஒழிச்சு வைக்கிட்டாரு. போர்க்களத்தில் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ண ஒரு மனுஷன் அந்த போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து பங்கு வச்சு தந்தவன வாங்காம அவர் சாவுன்னு நினைக்கல, நம்ம ஜெயிச்சிருவோம், கை ஓங்கிக்கிறேன், அப்ப பங்கு வச்சு தந்தா எடுத்துக்கிறோம், இதையும் எடுத்துக்கிறோம், இடத்துல ஒழிச்சு வச்சுக்கணும் சண்டை போட்டிருக்காரு. எதிரிகள்கிட்ட கைப்பற்றின ஒரு பொருளை ஒழிச்சு வச்சுட்டு அப்புறம் வீர தீரத்தை காட்டியிருக்கிறாரு. அப்ப ஜெயிச்சு இருந்தாரையானால் என்னவா இருக்கு? கொல்லப்படாம இருந்தாரையானால் அவருக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்குற பங்கும் கிடைச்சிருக்கு, இவர் ஒழிச்சு வச்சதும் கிடைச்சிருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் வந்து ஒரு உடையை வந்து திருடி கொண்டார், கனிமத்தில் உள்ள சொந்தமான உடையை நான் பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி திருடிக்கிட்ட காரணத்தினால அவர் தியாகம் செஞ்சிருந்தாலும் அவர் நரகவாசி தான். இது புகாரில முஸ்லிம்ல
இன்னும் பல நூல்களில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது என்ன சொல்லுது உங்களுக்கு? இந்த ஹதீஸிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்றோம்? எவ்வளவு பெரிய வேலை அந்தால் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய தியாகத்தை அந்தால் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய உழைப்பு செஞ்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனிதரை மிகச்சிறந்த சஹாபாக்கள்லாம் சேர்ந்து அவரை சொர்க்கவாசிங்கிற அளவுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. காரணத்தோட சொந்த ஒரு சொந்தக்காரர் அண்ணன் தம்பிங்கிறதுக்காக கொடுக்கல, அவருடைய செயலை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, சொர்க்கவாசின்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அது பொய்யின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ஒரு ஜனாசாவை நீங்க எல்லாம் பாராட்டினீர்கள், நீங்க நல்லதை சொன்னதுனால அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது, இவரை பத்தி கெட்டது சொன்னதுனால நரகம் கடமையாயிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க தான் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களா இருக்கிறீர்கள்ன்றதுக்கு இது நேரடியா மேலோட்டமா இந்த அர்த்தம் வைத்தால், அப்ப சாட்சி சொன்ன அவ்வளவு பேரும் சேர்ந்து சாட்சி சொன்னாங்களே பொய்யா போச்சே, அவ்வளவு பேரும் சேர்ந்து ஷஹீதுண்டாங்களே பொய்யா போச்சே, அவ்வளவு பேரும் சேர்ந்து ஆலிமுண்டாங்களே பொய்யா போச்சே, அவ்வளவு பேரும் சேர்ந்து வள்ளல்னு சொன்னாங்களே எல்லாம் பொய்யா போச்சே. இப்ப நாம கொடுக்கிற சர்டிபிகேட் என்ன செய்யல, அங்க நிக்க மாட்டேங்குது. நம்ம உலகத்துல ஒரு ஆளை பற்றி நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுத்தோம்னா நிக்க மாட்டேங்குது. இதே மாதிரி இன்னொரு யுத்த காலத்துல ஒரு ஆள் போரிடுறாரு, இதே மாதிரி தான் அவரும் வீரதீரமா என்ன செய்யறாரு, போரிடுறாரு. அப்ப எல்லாரும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி யாருக்கா போரிட முடியுமா, இந்த மாதிரி தைரியமா இருக்க முடியுமா, இந்த மாதிரி துணிவா நிக்க இயலுமா அப்படின்னு பேசி பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் ஒரு காயம் அடைஞ்சிருச்சு போர்ல. அப்ப என்ன பேசிக்கிறாங்க, இந்த மனிதருக்கு சொர்க்க நிச்சயம், காயம் அடைஞ்ச உடனே சொர்க்க நிச்சயம் பேசிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, எனக்கு காட்டப்படுகிறது அவர் நரகத்தில் இருப்பதாக காட்டப்படுகிறது. நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க, அவருடைய வீரதீரத்தை பார்த்து விட்டு, தைரியத்தை பார்த்துட்டு, துணிவை பார்த்துட்டு, அவர் என்னென்ன காரியங்களை சாதிச்சார்னு பார்த்து விட்டு நீங்க எல்லாம் சொர்க்க போவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்கு இறைவன் புறத்திலிருந்து காட்டப்படுகிறது அவர் நரகத்தில் இருப்பார் என்று. புரியல. உடனே அந்த சஹாபி சொல்றாரு, நான் அவரை காயம்பட்டார்ல, அவரை போய் நான் கிட்ட போய் என்ன செஞ்சேன், வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனுஷனை போய் நல்லா தானே இருந்தார், நல்லா தானே செயல்பட்டாரு, முனாஃபிக்கும் கிடையாது, நல்ல மூமினா தான் இருந்தாரு, நல்ல இஸ்லாத்துல பிடிப்பான ஒரு ஆளா தானே அவர் இருந்தாரு, போர்க்களத்திலேயும் அவர் கொஞ்சம் ஒரு குறை வைக்கலையே, எதிரியோட சேர்ந்துக்கிறலையே, காட்டி கொடுத்துடலையே, நல்லா ஒரு குறையை நம்மளுக்கு தென்படலையே, ஏன் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி நான் அவரை உற்று கவனிக்க ஆரம்பித்தேன். கவனிக்க ஆரம்பித்த அன்னைக்கு ராத்திரி காயமடைஞ்ச அந்த இரவு, அந்த அவர் காயம் ஏற்படுச்சு இல்லையா, ரத்தம் அதிகமாக போன உடனே வேதனை தாங்க இயலாம, வலி பொறுக்க முடியாம, இது என்னன்றா அவ்வளவு துடிக்கிறாரு. இந்த காலத்துல மாதிரி மருந்து மாத்திரை ஊசிலாம் கிடையாது. அந்த வலியில தாங்க முடியாம என்ன செய்யறாருன்னா ஈட்டி எடுத்து தன்னை குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த வேதனை தாங்க இயலாம தற்கொலை பண்ண எங்க போவாங்க, தற்கொலை வேலை செஞ்சு. இது அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். நீங்க எல்லாம் சொர்க்கவாசின்னு ஒரு வேலையை பார்த்து சொல்றீங்க, எனக்கு அவரை இப்படில காட்டப்படுது. அப்ப இதுல என்ன விளங்குது, நம்ம கணிப்புகள் அல்லாஹ்வுடைய கணிப்புகளுக்கு தொடர்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய கணிப்புங்கிறது வேற, நம்ம கணிப்புகள் வேற. நம்ம கணிப்புகள் வெளிப்படையான காரியங்களை பற்றியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கணிப்பு என்பது வெளிப்படையான காரியத்தோடு சேர்த்து உள்ளதையும் சேர்த்து கண்காணிக்கக்கூடியதாக அல்லாஹ்வுடைய பொறுப்பு இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் மக்களுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எந்த உமர் இந்த கேள்வி கேட்டாரோ, யார்கிட்ட கேட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்ல, என்ன கடமையாச்சு, உறுதியாயிடுச்சிங்களா, என்ன உறுதியாச்சு, முட்டையதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஜபத்துன்னாங்க. ஒரு நல்ல ஜனாசான்னு சொன்ன உடனே இவருக்கு உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. கெட்ட ஜனாசாண்ட உடனே உறுதியாயிடுச்சுன்னாங்க. விளங்கல. இந்த விளக்கம் கேட்டவரை யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அவர் என்ன கேட்டாரு, மா வஜபத்து யா ரசூலுல்லாஹ், உறுதியாச்சு, நீங்களே என்ன உறுதியாச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நல்லவர்னு பாராட்டினீங்க, சொர்க்கம் உறுதியாச்சு, கெட்டவர்னு பாராட்டினீங்க, நரகம் உறுதியாச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா. இந்த கேள்வியை கேட்டவரை உமர் தானே. அவர் ஆட்சி காலத்தில் மக்கள்கிட்ட அவர் சொல்றாரு, மக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வஹியின் அடிப்படையில் சில ஆட்களை பற்றி நாம் முடிவு செய்பவர்களாக இருந்தோம். நம்ம வெளிப்படையாக நமக்கு தெரியும், உள்ளது தெரியாது. ஆனா வஹி வந்துடும். வஹி இவன் ஒன்னா நம்பர் ஷைத்தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருவான். அதை வச்சு ஒரு ஆளுடைய அந்தரங்கம் நமக்கு தெரிந்து வந்த சில பேரை பற்றி, சில ஆட்களை பற்றி வஹி அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடுஞ்சாங்க, இந்தால் நல்லவன் இந்தால் கெட்டவன் சிலர் சொல்லி இருக்கிறாங்க. அது யாரையெல்லாம் பட்டியல் போட்டு சொன்னார்கள்ங்கிறது நம்ம இந்த தொடரில் பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் நல்லடியார் என்று பெயர் குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதும் இந்த தொடரில் வரும். ஆனா இப்ப என்னது, இவர் சொல்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் யூஹது உனாசுன் அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் வஹி,
வஹீயின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில மனிதர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள். நம்ம எல்லாம் நல்லவர் நினைக்கக்கூடியவர் கெட்டவர் என்று அடையாளம் காணப்பட்டார். நம்ம கெட்டவர் நினைக்கக்கூடியவர் நல்லவர் என்று என்ன செஞ்சாரு? அது வஹீயினால் அடையாளம் காணப்பட்டார். ஃபக்கத் இன்கதஅல் வஹ்யு, இப்போ வஹி கிடையாது. இப்போது நம்முடைய வேலை என்னவென்றால் வெளிப்படையான செயல்களை பார்த்து முடிவு செய்வதானே தவிர உள்ள என்ன என்று தீர்மானிக்கிற நமக்கு கிடையாது என்று இந்த கேள்வி கேட்ட உமரே சொல்லிவிட்டார். இந்த கேள்வி கேட்டு விளக்கம் பெற்ற உமரே நினைச்சிட்டாரு, இதெல்லாம் முடிவு செய்ய நம்ம வேலை கிடையாது. அப்ப இப்ப இவ்வளவு வைத்துக்கொண்டு இந்த ஹதீஸை பார்க்கணும். இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, ஆமா இப்ப நம்ம நினைக்கிறது தான் அல்லாஹ் நினைக்கிறதுனா பேசிக் அடிபட்டு போயிருதா இல்லையா? இதுதான் சரின்னு வச்சா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் நல்லவர்னா நம்ம நடைமுறையிலையும் பார்க்கிறோம். எந்த கிறுக்கணையெல்லாம் நம்ம நல்ல ஆள்னு சொல்லியிருக்கிறோம், நம்ம பார்க்கவும் செய்யறோம். நல்லவர் நல்லவருங்கிறம ஒன்னா நம்பர் பொறுக்கிய நல்லவங்கிறோம், குளிக்காதவன் அவுளியான்னு சொல்லியிருக்கிறோம், சடை வச்சுக்கிட்டு தெரிஞ்சவன் அவுளியான்னு இருக்கிறோம், நெகத்தை 1.5 முழத்துக்கு வளர்த்து வச்சிருப்பான் அவனை போய் அவுளியான்னு சொல்லியிருக்கிறோம், பீடி வடிச்சிட்டே இருப்பான் அவனை போய் அவுளியான்னு சொல்லியிருக்கிறோம், பண்ணி மேய்க்கிறவன் அவுளியான்னு சொல்லியிருக்கிறோம், மிருகத்தை எல்லாம் யானைக்கு தர்கா கட்டி அவுளியான்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம சொல்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீர்ப்பாகும்னா இந்த பண்ணி கூடதெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருமே. நம்ம நடைமுறையிலையும் பார்க்கிறோம். நம்ம யாரையெல்லாம் அவுளியாங்கிறோம்? ஃப்ராடு, பித்தலாட்டம், ஏமாத்து பேர் வழிகளுக்கெல்லாம் அவுளியா சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். இந்த மாதிரி மகாண்டு வர்றாங்க, காலில் உழுவுங்கிறாங்க, பொம்பளை கூட்டு ஓடி போயிடுறாங்க, நகையை ரெட்டிப்பாக்கி தரேன்னு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் மாற்ற கதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நடைமுறையிலையும் தெரியுது நம்ம தீர்ப்பு பொய்யாகி விடுகிறது, நம்ம கணிப்பு பொய்யாகி விடுகிறது. கெட்டவர்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேணாதவர்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மகாண்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். நடைமுறையிலையும் இது இந்த அர்த்தம் இல்லைன்னு வழங்குது. இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது நடைமுறையில நம்ம சொல்றதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்புன்றா அது எப்படி சரியா வரும்? அப்ப சொர்க்க நரகம் ஒண்ணு தேவையே இல்லையே. இங்கே ஓட்டெடுப்பு நடத்தி யார் யார் சொர்க்கவாசின்னு தீர்மானிச்சுட்டு போயிடலாமே. ஓட்டெடுப்பு வைக்க வேண்டிய இன்னாரு எப்படிங்க? ஒரு ஊர்ல ஒரு ஆள் செத்துட்டாரா, அதிகமான மக்கள் சொர்க்கவாசி, அவர்லாம் சொர்க்கவாசி, இவரெல்லாம் நரகவாசின்னு எழுதி போட்டுற முடியுமா இங்கே? அப்படி அதான் அர்த்தம். அப்ப அப்ப அந்த ஹதீஸ் பொய்யா? பொய் கிடையாது. அந்த ஹதீஸ் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால இஸ்லாத்தினுடைய பேசிக்கே உள்ளங்களை நமக்கு அறிய முடியாது. அல்லாஹ் மார்க்கு போடுறது உள்ளங்களுக்கு சேர்த்தான் போடுவான், வெளி செயல்களுக்கு மட்டும் அல்லாஹ் மார்க்கு போடவே மாட்டான். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், உங்களுடைய கோலங்களை உங்கள் செல்வங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களை தான் பார்ப்பான். அப்ப உள்ளங்களை பார்க்கிற ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கு உள்ளங்களை பார்க்காத நம்முடைய மார்க்கும் ஒரு காலத்திலையும் ஒத்து போகாது. இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, அந்த பர்டிகுலர் அந்த ஜனாசா விஷயத்தில் நீங்க சொன்னபடி நடந்து விட்டது, அவ்வளவுதான். நீங்க நல்லவர்னு சொன்னீங்களா, அல்லாஹ் காட்டாம நல்லவரா தான் இருக்க, அந்த ஆளுக்கு தான் அது. நீங்க யாரையெல்லாம் நல்லவர்னு எப்பவெல்லாம் சொல்றீங்களோ அப்பவெல்லாம் அல்லாஹ் சொர்க்கவாசியா இருப்பார்னு புரிஞ்சுக்கிட்டா இம்புட்டு ஹதீஸ் நிராகரிக்கிற மாதிரி வந்துடும். இவ்வளவு ஹதீஸ்களும் பொய்யாகிவிடும், இவ்வளவு வசனங்களும் பொய்யாகிவிடும், அல்லாஹ்வுடைய தன்மை மனுஷனுக்கு இருப்பதாக வந்துவிடும், அல்லாஹ் நம்மளும் ஒண்ணுங்கிற மாதிரி கொண்டு நிப்பாட்டி விடும். அப்ப அந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, அந்த ஒரு ஜனாசா போகுதுல அதை பத்தி பாராட்டினாங்கல்ல, அந்த பாராட்டின தகுந்தவாறு எடுத்து காட்டினான்ல, அந்த ஜனாசா சொர்க்கத்துக்கு போன மாதிரி. நீ பாராட்டியல்லப்பா சொர்க்கம் அவருக்கு தான் கடமையாச்சு. எவருக்கெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அவருக்கெல்லாம் கடமையான அர்த்தம் கிடையாது. இன்னொரு ஆளை கொண்டு போறாங்க, மகா கட்டமாங்கிறாங்க, அப்படி அல்லாஹ் எடுத்து காட்டுறான் நரகவாசின்னு. நீ சொன்ன கரெக்டாச்சுப்பா. நீங்க அல்லாஹ்வுடைய சாட்சியா இந்த விஷயத்தில், இந்த பர்டிகுலர் 2 ஜனாசா விஷயத்தில் மாத்திரம் நீங்கள் என்ன சொன்னீர்களோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய தீர்ப்பும் அமைந்து விட்டது. நிஜமாக அல்லாஹ்ட்ட நல்லவரா இருந்திருக்கார். அவர் யார நல்லவர் நீங்க சொன்னீங்களோ அவர் நிஜமாகவே அல்லாஹ்விடத்தில் நல்லவரா இருந்திருக்கிறார். தற்செயலா நீங்க அதை கரெக்டா சொல்லிவிட்டீங்க. யாரை நீங்க கெட்டவர்னு சொன்னீங்களோ அவர் அல்லாஹ்விடத்திலும் கெட்டவரா இருந்திருக்கிறார். அந்த விஷயத்துல 2 பேரும் என்ன ஆயிடுது, ஒத்து போயிடுச்சு. அப்படிதான் அர்த்தமே தவிர நீங்க யாரையெல்லாம் நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் மகானா இதைத்தான் காட்டுவார்கள். யாரு? இந்த தர்கா கட்டி அழக்கூடியவர்கள், அதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய போலி உலமாக்கள் எதை காட்டுவாங்க? நமக்கு அந்த ரைட் இருக்கிறது, அவுளியாண்டு தீர்மானிக்கலாம், மகாண்டு தீர்மானிக்கலாம், இவ்வளவு மக்களும் சேர்ந்து நான் ஒரு ஆண்டவர்னா ஆண்டவர் தான் அவரு, அஜ்மீர் ஹாஜா ஷரீப் பந்தே நவாஸ்னா நவாஸ் தான் என்று சொல்றார்களே, அதுக்குள்ள ஹதீஸ் கிடையாது. அப்படின்னா இவ்வளவு ஹதீஸ்களை என்ன பண்ணுவது, இவ்வளவு வசனங்களை என்ன பண்ணுவது, இவ்வளவு இஸ்லாத்தின் அடிப்படைகளை என்ன செய்வது? அப்ப அதுக்கு முரண் இல்லாத வகையில் இந்த ஹதீஸை புரிந்து கொள்வார்களே ஆனால் எந்த மனுஷனையும் மகான் என்றும் பெரியார் என்றும் அவுலியா என்றும் இந்த உலகத்திலே தீர்மானித்து அவர் அல்லாஹ் நமக்கு வாங்கி தருவார் என்று நினைக்கக்கூடிய இந்த பாவத்தை, அவற்றை முறியீது வாங்கி நம்மளை பக்குவப்படுத்துவார் என்ற பாவத்தை நாம செய்யாமல் இருப்போம். இது பற்றி இன்னும் சில வாதங்களை அவர் வைத்திருக்கிறார்கள், அது அடுத்தடுத்த வாரங்கள்.